வணக்கம் மக்களே, என்னுடைய 2024 மூவி டைரி வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். பேசிக்கலி இந்த வருஷம் நான் பார்த்த படங்கள் எல்லாம் மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு இது நல்லா இருந்துச்சுப்பா, இது சுமாராக இருந்துச்சுப்பா அப்படின்னு கேஷுவலாக உங்ககிட்ட நான் பேசுகிற ஒரு வீடியோ தான் இது. இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்டப்போ அதிகபட்ச ஓட்டு பெற்ற வீடியோவும் இதுதான். இது ஒரு ரேங்கிங் மாதிரியும் பண்ண போகிறாங்க. லீஸ்ட் ஃபேவரட்லேருந்து மோஸ்ட் ஃபேவரட் வரைக்கும் போக போகிறோம். ஸோ அதில் 23வது இடத்தில் இருக்கும் படம் கியோஷின் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். ஃபிலிம் கம்யூனிட்டியில் இந்த படத்தை வந்து கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணாங்க. நல்லா இருக்குப்பா, காசே இல்லைனாலும் க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க அப்படின்லாம். கதை சுருக்கம்னு சொல்லணும்னா, ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஃபீமேல் கிரியேட்டர் அவங்க வந்து கொஞ்சம் பேர்ன் அவுட்லாம் ஆகி தான் பண்ணுற ப்ராஜெக்ட் பிடிக்காம கொஞ்சம் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது மூலமாக ஸ்பிரிச்சுவலாக அவங்களோட மைண்டுக்குள்ளே நடக்கிற சில தாட் ப்ராசஸ் எல்லாம் காட்டுற ஒரு படம் தான் இது. பிச்சா கேட்கும்போது அடடே நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆனாலும் படமாக பார்க்கும்போது பெருசாக கனெக்ட்லாம் ஆகலைங்க. சும்மா ஸ்டாக் ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சுட்டு ஏதோ பார்த்தீங்களா சன்ஃப்ளவர் இதுதான் இவங்களோட மனநிலையை இப்போ குறிக்குது அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அது பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலைங்க. பட் ஒஸ்ட் ஃபிலிம் மோசம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 5 out of 10 ஒரு தடவை பார்க்கலாம். ஆப்வியஸ்லி லிஸ்ட்டில் இருக்கிற லோவஸ்ட் ஃபேவரட்டே வந்து ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ மேற்கொண்டு உள்ள படங்களில் என்ன குறைகள் சொன்னாலுமே அது வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 22வது இடத்தில் இருக்கும் படம் கல்கி 2898 AD. நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். இந்த படத்தோட டீசர் ஏர்லி ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க போலே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ரெண்டும் கலந்த மாதிரி தான் படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எலிவேட் ஆகிற விஷயங்கள் அமிதாப் பச்சனோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்காக இருக்கட்டும், சில மெத்தாலஜிக்கல் கனெக்ஷன்ஸாக இருக்கும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் நிறைய இடங்கள்ல லேகு ட்ரை தேவையில்லாத விஷயம் எல்லாமும் இருந்துச்சு. ஸோ இதுக்கும் 5 out of 10 தான். 21வது இடத்தில் இருக்கும் படம் ட்விஸ்டர்ஸ். யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த படம் போடுன்னு போட்டு தாக்குதுப்பா, சூப்பராக ஓடுதுப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அதே என்ன யூஎஸ் மார்க்கெட்டில் மட்டும் இன்டர்நேஷ்னல்லாம் பெருசாக ஓடின மாதிரி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் யூஎஸ் மக்களோட டேஸ்ட்டுன்னு உள்ளே போய் பார்த்தேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. மூளையை கழட்டி வச்சுட்டு அப்படியே சரி ஓகே 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 லா பை பாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் உள்ளே இருந்த ஆக்டர்ஸோட பர்சனாலிட்டி, அவங்களோட அந்த சாமு அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்காக இதுவும் வந்து 5 out of 10. 20வது இடத்தில் பிளாக். யாரோ நம்மளை வச்சு ப்ளே பண்ண பார்க்குறாங்க, நம்மளை பயமுறுத்த பார்க்குறாங்க. ஜீவா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கா அப்படின்லாம் நம்ம மக்கள் சொல்கிறத கேட்டுட்டு சரி என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். ஒரு ட்ரெடிஷ்னலான பேஸ்டு ஸ்டோரி. பட் பஞ்சுங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு, டைம் பாஸ் ஆச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கணும்ல, அப்போனா தான் அந்த ஹுக் இருக்கும். அது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதுக்கும் 5 out of 10. பட் ஸ்டில் ஒன் டைம் வாட்ச், டீசெண்டாக டைம் பாஸ். 19வது இடத்தில் கிரிட்மேன் யூனிவர்ஸ். இது வந்து ஒரு ஆனிமே சீரீஸோட மூவி சீக்வல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்ஸுக்கு மட்டுமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். நிறைய எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கிட்ட, அதெல்லாம் டெலிவர் பண்ணல. பட் ஒரு ஃபேனாக அதை பார்க்கும்போது ஓகே நைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் 5 out of 10. 18வது இடத்தில் ராயன். தனுஷ் டைரக்ஷன் 50வது படம் அப்படின்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. சரி தேட்டரில் போய் பார்ப்போன்னு போய் பார்த்தேன். ட்ரெய்லரும் பார்த்தப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னன்னா படத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான எலிமெண்ட்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கு இவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சில மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் டேலி பண்ணி ஒரு 6 out of 10ன்ற ரேட்டிங்கில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 17வது இடத்தில் இருக்கும் படம் டில்லு ஸ்கொயர். மூதி மீத குட்டకు శానన్ నా బర్త్డే ఇవాళ. అవునా 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 டிஜே டில்லு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட சீக்வல். ஃபர்ஸ்ட் படத்தில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதை அப்படியே தூக்கி செகண்ட் படத்தில் வச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி வச்ச மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் காமெடி அப்படிங்கிறது நல்லா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருந்துச்சு எனக்கு. பட் என்னன்னா அதுல இருந்து அந்த மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் ஆங்கிள் வந்து நம்ம ஒரு ட்ராக் போகும் அப்படின்னு சொல்லி நல்லா பில்டப் பண்ணிட்டு அப்படி கிடையாதுங்க, இந்த பக்கங்கன்னு வேற பக்கம் திருப்பிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இல்லைன்னா இந்த படத்துக்கு ஒரு 8 out of 10 கூட போயிருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு இது 6 out of 10. 16வது இடத்தில் ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப். பிருத்திவிராஜோட பேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. மெனக்கெட்டதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. சரி யூஸ்வலாக இந்த மாதிரி படங்கள் நான் பார்க்க மாட்டேன், இவ்வளவு இன்டென்ஸான சோகமான படங்கள்லாம் பார்க்க மாட்டேன். சரி ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த பேஷன் கொஞ்சம் கன்வே ஆச்சு. தேட்டரில் போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தேன். அதை பார்க்கும்போது நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. பட் இதுக்கு 6.5க்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னோட பர்சனல் டேஸ்ட் படி இதை கொஞ்சம் கம்மியாக ரேட் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா இது 8 of 10 கொடுக்கலாம், தப்பு இல்லை. 15வது இடத்தில் இருக்கும் படம் மெரி கிறிஸ்மஸ்.
Good choice. நான் இந்த வருஷத்தில் பார்த்த முதல் படம் தியேட்டருக்கு போய் பார்த்தேன். படம் வந்த உடனேவே யாருமே பார்க்கலன்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் நமக்கு பிடிக்குமோ அப்படின்னு போய் தேடி போய் பார்த்த படம். பார்த்த அப்போ ஆஹா நல்ல படம் ஒன்று பார்த்தோம்ப்பா அப்படின்னு இருந்துச்சு. பட் டைம் அப்படியே போக 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 அப்படியே மைண்ட் விட்டு அது மறந்து போயிடுச்சு. அது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இம்பேக்ட் கம்மியானதுனால 6.5 out of 10. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இதுக்கு ஒரு 7.5 7 அந்த மாதிரி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 14வது இடத்தில் இருக்கும் படம் த ஃபால் காய். I had to do some Jason Bourne shit. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு தியேட்டரில் இன்டர்வலில் நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோ போட்டே ஆகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கவிதையெல்லாம் எழுதினேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே பொஸ்ன்னு போயிடுச்சு. ஸோ இது ஒரு விசித்திரமான கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்காகவே கன்ஃபார்ம்டாக எல்லாரும் அந்த படத்தை பார்க்கலான்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட். அந்த லீட் பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த அண்டர்லைங் ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டாவது ஹாஃப் சொதப்பினதுக்கு என்னை விட வருத்தப்படுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவேன். பட் ஸ்டில் இட் வாஸ் டைம் பாஸ். 6.5 out of 10. 13வது இடத்தில் இருக்கும் படம் டியூன் 2. டியூன் 1 வந்து படம் பார்த்துட்டு இதை தேட்டரில் பார்க்காம விட்டுட்டியடா பைத்தியம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வச்ச ஒரு படம். சரி டியூன் 2 வரமும் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்தோம்னு தேட்டரில் போய் பார்த்தேன். ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. விஷுவலாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லைங்க தேட்டரில் பார்க்குற படம்டா இது அப்படின்னு, அது டெலிவர் பண்ணுச்சு. பட் ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இவ்வளோதானா, சரி போ. ஃபர்ஸ்ட்டில் ஒரு சஸ்பென்ஸோ ஒரு எதிர்பார்ப்போ, ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. செகண்ட் பார்ட்ல வந்து எனக்கு அந்த கியூரியாசிட்டி போயிருச்சு. இதுக்கும் 6.5 out of 10. 12வது இடத்தில் இருக்கும் படம் முஷி தாபினி ஜோ ஹட்சுதாபினோ நிக்கி. இங்கிலீஷ்ல வந்து சோல் ஆடிசின்னு நினைக்கிறேன். த சோல் ஆடிசியோ வெறும் சோல் ஆடிசியோ. இந்த படமும் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சர்க்கிளில் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் பில்டப் பண்ணாங்க. இந்த டேரக்டர் எடுத்தாலே கொஞ்சம் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி குழப்பத்திலே வச்சிருப்பாருன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி தான் படமும் இருந்துச்சு. பட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல கியோஷின்னு, அந்த அளவுக்கு இது போர் அடிக்கல எனக்கு. அந்த இமேஜரியாக இருக்கட்டும், உனக்கு வந்து ஒரு சோல் சர்ச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்த விதமாக இருக்கட்டும், அதையெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அதே சமயத்தில் சில சீன்கள், சில எப்படி சொல்கிறது இமேஜரி, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தேவையா அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஸோ 6.5 out of 10. 11வது இடத்தில் இருக்கும் படம் ஆவேஷம். ஆவேஷம் பொறுத்த வரைக்கும் புது ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஸ்டைல், அவங்க வளர்ந்த மென்டாலிட்டி, அவங்களோட யூத் கல்ச்சர், அந்த மாதிரி என்ன மாதிரி டெர்மினாலஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. பட் புது ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபில்ம் மேக்கிங்கில் அப்படிங்கிறது வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. எல்லா விதத்துலையும் இந்த படத்தை கூட கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் டு எண்டு அந்த குவாலிட்டி இருந்தது. நான் நல்ல படம் எனக்குன்னு ஒரு விஷயம் வச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்த ஒரு ஃபீலிங் வந்து இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ 7 out of 10. 10வது இடத்தில் இருக்கும் படம் ஜாஸ்மின். ஒரு போர் காலத்தில் ஒரு ஃபாரின் நேஷனில் மாட்டிக்கிட்ட ஒரு ஃப்ரெஞ்சு ஆள், அந்த ஃபாரின் நேஷனில் இருக்கிற ஒரு ஃபீமேலுக்கும் இந்த ஃப்ரெஞ்சு ஆளுக்கும் அந்த டைமில் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படி, அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சு போனாங்க, அப்புறம் அவங்களோட லைஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வெறும் கிளே அனிமேஷனாக பண்ணி காமிச்ச ஒரு படம். அதுவும் கிளே அனிமேஷன்லாம் கேரக்டர்லாம் இருக்காது, சும்மா ஏதோ மனுஷ உருவத்தில் என்னமோ வச்சு ஒரு மாதிரி அப்ட்ராக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் இம்பேக்ட், அது சொன்ன மெசேஜாக இருக்கட்டும், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரி உலகண்டா இது அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃபுல்லாக ஒரு 8.5 அப்படின்னு கொடுக்க முடியல. 7.5 out of 10. 9வது இடத்தில் இருக்கும் படம் கிக்மேன். ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர்ஸ். இந்த மனுஷன் என்ன படம் எடுத்தாலும் நான் பார்த்தே தீருவேன். ஸோ அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆகலை, அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் வந்து தம்பி இந்த கொலை பண்ண போகிறவங்கெல்லாம் அவங்க கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள நீ வந்து பேசி மழுப்பி வாக்குமூலம் வாங்கிடு, கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து நம்ம தில்லாலங்கடி பண்ணி அவங்கள உண்மையை கக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஆள் இருக்கா. அப்படி இவரோட லைஃப் எப்படி என்ன ஏது அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு படம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சஸ்பென்ஸ் த்ரில் அப்படியே பீக்காக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. கேஷுவலாக தான் எடுத்திருப்பான். பட் அது போகிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அடடே ஆஹா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. 8 out of 10.
8வது இடத்தில் இருக்கும் படம் லப்பர் பந்து. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. நம்ம சேனல்ல பல தடவை இந்த படத்தை பற்றி பாராட்டி தள்ளிட்டேன், மறுபடியும் இருந்தாலும் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் தடவை தியேட்டர்ல பார்க்கும்போது ஓகே ஜாலியா இருந்துச்சுப்பா அப்படின்னு வந்துட்டேன். பட் படம் தியேட்டரை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அந்த சீன்ஸா இருக்கட்டும், கேரக்டர்ஸா இருக்கட்டும் மைண்ட் விட்டு போகவே இல்லை. நல்ல இம்பாக்ட் கொடுத்த ஒரு படம், ஜென்யூனான ஒரு ஹியூமன் டச் உள்ள ஒரு படம். அதை வந்து கமர்ஷியலா கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. 8/10. 7வது இடத்தில் இருக்கும் படம் மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் பார்ட் 1. பேசிக்கலி இந்த ஸ்பை சீரீஸ்க்கு நான் லைட்டாக ஃபேன், லைட்டாக இல்லை ஹெவியாகவே ஃபேன். ஸோ ஒரு பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை பார்த்தது பிடிச்சது, அவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. இந்த படத்துக்கு ஒரு 8/10. 6வது இடத்தில் இருக்கும் படம் த நார்த் மேன். ஒரு வைக்கிங் டைம், வைக்கிங்கா அது என்னன்னு தெரியலையே, அந்த டைம் ஒரு ஸ்டோரி, பேசிக்கான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் அதில் இன்டென்ஸான சிச்சுவேஷன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், அதுக்குள்ள ஃபேண்டசி கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. 8.5/10. 5வது இடத்தில் த பாய் அண்ட் த ஹெரான், ஜிப்லியோட ஃபிலிமு. ட்ரெடிஷ்னலாக ஜிப்லி படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இதில் இருந்துச்சு. வார் டைம் முடிஞ்சு அந்த டைம் பீரியடில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படியே இருக்கட்டும், நல்ல அனிமேஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஃபேமிலி கூட கிடையாது ஹியூமன் பேஸ்டு ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே இதில் டெலிவர் ஆச்சு. 8.5/10. 4வது இடத்தில் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் டிஸ்கோ. இந்த கிரைட்டீரியன் கலெக்ஷன் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்க, பழைய படங்கள்லாம் வந்து ஆர்கைவ் பண்ணி ப்ளூரே போட்டு அப்படியே பயங்கர பாலிஷாக விற்பாங்கல்ல, அந்த கலெக்ஷன் லிஸ்ட்டில் இந்த பேரை பார்த்துட்டு நல்லா இருக்கே லாஸ்ட் டேஸ் ஆஃப் டிஸ்கோ, என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போஸ்டரையும் அதுக்கப்புறம் அந்த டைட்டிலையும் பார்த்துட்டு சரி போவோம் கண்ணை மூடிட்டு அப்படின்னு உள்ளே போனது தான். பார்த்தா படம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா யூத்தாக இருக்கட்டும், இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையில் அன்றாட மனிதர்களாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் ஹிப்போக்ரிட்ஸாக இருக்கும். ஒன்று சொல்லுவோம் ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் மற்றவன் அதையே பண்ணோன்னா கோச்சுக்குவோம். அந்த மாதிரி வந்து மனுஷங்களாக வாழ்கிறதுல இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் கிடையாது, ஒரு கேரக்டராக எந்தெந்த மாதிரிலாம் மனுஷங்க காமெடி பண்ணுறானுங்க பாருப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த ஹியூமன் சைக்காலஜி இல்லைனா மனுஷங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 9/10. 3வது இடத்தில் இருக்கும் படம் பிரேமலு. നിനക്ക് എന്നെക്കാൾ നല്ല പെണ്ണിന് കിട്ടുന്നു. அதில் எனக்கு சம்சயமுண்டு. படம் பார்த்து முடிச்சுட்டு ஆஃபீஸில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கிட்டையும் போய் படம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராலாம் இல்லையே, நீ இன்னும் ஓவரா பில்டப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை இப்படி திட்டினாங்க. பட் எனக்கு என்னமோ தெரிலங்க, செம்ம ஜாலியாக கலன்னு அதே மாதிரி க்யூட்டான ஒரு ரொமான்ஸு எல்லாமே வந்து நச்சுன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவி, அதை வந்து எனக்கு பர்ஃபெக்டாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இதை வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாலாம் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கோளாறு இருக்கும். ஐ டோன்ட் கேர், ஆனால் என்டர்டெயின் ஆச்சு எனக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த பையனா, இந்த பொண்ணா, ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிரவுண்டடான டோனும், அது கூட எலிவேட்டட் காமெடி, அது கூட கொஞ்சம் ரொமான்ஸு, எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தி இயர். 9.5/10. 2வது இடத்தில் இருக்கும் படம் மெய்யழகன். யார் ஃபர்ஸ்ட் குஸ் வராங்க பாப்போமா? எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுங்க, ட்ரெய்லரா டீசரா எது வந்துச்சோ முதல்ல தெரியல, அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் எனக்கு பிடிக்கும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்த டைமில் கையில் 10 பைசா கிடையாது, தேட்டருக்கு போக முடியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு சூப்பரோ சூப்பர், இப்படிப்பட்ட படங்கள் தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே தேட்டருக்கு போக முடியாதுக்கு ரொம்ப வருத்தம், கடன் வாங்கிட்டாச்சு போயிருந்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே தட் இஸ் ஆல் பர்சனல் ஸ்டஃப். பட் படம் பார்த்து முடித்தவுடன் மிக திருப்தி. 9.5/10. ஃபைனலி நம்பர் 1, என்னுடைய பெஸ்ட் மூவி ஆஃப் 2024 பிரமயுகமா ஏதோ ஒரு யுகம். 2 തവണ വിധി പണയം വെച്ച് കളിക്കാൻ പറ്റില്ല. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க தேட்டரில் போயிட்டு. அதாவது இந்த பழைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட ஒருத்தன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி செட்டப்பு, அந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில்லு, ஒரு ராஜா கால மந்திர கதை மாதிரி இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட், எல்லாமே சூப்பராக கொடுத்து, மம்முட்டியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே தட்டி
தூக்கி வீசிச்சுங்க. படம் பார்த்துட்டு இதுக்கு மேலே இந்த வருஷம் சூப்பராக ஏதாவது படம் வருமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ வந்தப்பவே இப்போ வரைக்கும் வரல. அதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம். 10 out of 10 மக்களே. ஸோ அத்துடன் இந்த மூவி டைரி முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வருஷம் என்னென்னலாம் படம் பார்த்தீங்க, உங்கள் மைண்டில் என்னென்னலாம் பழிச்சு நின்றுச்சு, எது இதெல்லாம் பிடிச்சது பிடிக்கல அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம் மக்களே, பை பாய் ஜானே.